நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி விஜயுடைய ஜனநாயகம் படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ருட்டி புவனேஸ்வர் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்ல படம் பார்த்துட்டு ரிவ்யூ வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வேற மாதிரி சூப்பர் சூப்பரா தளபதி தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி பிளாஸ்ட் ப்ரோ மாஸ்டர் செம்மையா இருக்குடா படம். தெரியல வேற லெவல் படம். நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. வேற லெவல் தலடா. வேற லெவல். நல்லா இருக்கு. வேற லெவல். கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாற்றமும் இல்ல. சம மோசமா படம். இந்த படத்துக்கு போய் ஏய் சரி விட்டான் பாரு. சூப்பர் தலவா. சூப்பரா படம். தலபதி தளபதி வாழ்க அதனால முதல்வர் சூப்பர் அட்டகாசமா படம். இந்த மாதிரி படம் பார்த்தே கிடையாது. விஜய் படம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கடைசியில ரொம்ப கஷ்டமா போனேன். இந்த டைம் வருமானு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். செம்ம படம் ஆனா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா படம். பத்துக்காக 6 மாசம் காத்து இருந்து இப்பதான் வந்து சென்சார்னா போய் வெளியிலாம் விட்டு பயங்கரமா இருக்கு. மாசா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. குடும்பங்கள் கொண்டாடும் படம். வேற லெவல் படம். வேற லெவல். அமைச்சர் விஷயம் அந்த கேமரா சூப்பர். அந்த படத்தை தமிழ் இந்தியா கொண்டாடு. அந்த படத்தை நம்மளுடைய கடைசி படம். எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாங்க. தளபதி மிஸ் பண்றோம். திரைப்படத்தை விட்டு போயிட்டாரு. அவரு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாமே. அவர் முதல்வர் ஆயிட்டாரு. இருந்தாலும் இந்த தமிழ்நாடுக இதுக்கப்புறமும் இன்னமும் பண்ணுவாரு. இது மட்டும்தான் அவரோட கடைசி திரைப்படம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா லவ்யூண்ணா உங்களை ரொம்ப மிஸ் பண்றேண்ணா. நான் மட்டும் இல்ல என் திரைத்துறைய ரொம்ப மிஸ் பண்ணுவோம் உங்களை. வாஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் நீங்க தான். இது மட்டும்தான் தமிழ் சினிமாவிலே இந்த படம் மட்டும் எத்தனை கோடி அடிக்கிறது மட்டும் பாருங்க. லவ் யூ அண்ணா. இனி 50 வருஷத்துக்கு தரமான தளபதி மட்டும்தான். ஆக்டர் விஜய் நீங்க தளபதி படமா பாத்திருப்பீங்க. இப்ப சிஎம் அடுத்த படத்துக்கு எப்படின்னு தெரியல. அண்ணன் வருவாரான நிம்மதியா இருக்கு. படம் பிளாஸ்ட் தான். எப்படின்னு தெரியல. ஆனா படம் நல்லா இருக்கு பிரதர். இது மக்களுக்கு வந்து நல்ல கருத்து சொல்ல வராரு. லஞ்ச லாவண்யம் இல்லாம ஒரு நல்ல அரசு வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. லஞ்ச லாவண்யம் இல்லாம ஜாதி மதத்தை தாண்டி ஒரு நல்ல புரிந்துணர்வு, அதாவது மக்களிடையே நல்ல புரிதலை உண்டாக்கக்கூடிய படம் இது. இது எலெக்ஷன் முடிவு வந்திருந்தாக்கா இன்னும் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கும். நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து 200 தொகுதிக்கு மேல வெற்றி அடைஞ்சு இதை ஒரு எந்தவித சந்த சத்திரப்பும் இல்லாம தமிழக நிரந்தர முதல்வராக தளபதி விஜய் அமைஞ்சிருக்காரு. இதை உள்ள படம் பார்த்து நாங்க வெளில வரும்போது எங்களுக்கு உள்ள ஒரு வைப்பு இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, இந்த இந்தியா ஃபுல்லாவே
ஒரு நல்ல முதலமைச்சரை இந்த 5 வருஷத்துல இந்த இந்தியா ஃபுல்லாவே பார்க்கும். அது மட்டும் இல்லாம இந்த நம்ம உள்ள இருந்து வெளில வரும்போது நம்ம வந்து இந்த நல்ல மாநிலத்துல நல்ல முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு, நமக்கு லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு ஜாதி மதத்தை தாண்டி ஒரு நல்ல அரசியலை நம்ம தளபதி கொடுப்பாருன்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. இந்த மைண்டோடயே நம்ம எல்லா ரசிகரும் சரி, எல்லா மக்களும் சரி, எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனா கூட சரி, லஞ்சமும் கொடுக்காம நம்ம தளபதி இருக்காரு, எங்க அண்ணன் இருக்காரு, எங்க மாமா இருக்காரு, சின்ன குழந்தைங்க எல்லாம் சொல்ற மாதிரி எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க சித்தப்பா இருக்காரு என்ற நல்ல உணர்வோட லஞ்சமும் இல்லாம எந்த ஜாதி மதம் ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணாம எல்லாருக்குமான அரசியலை இந்த தமிழக முதலமைச்சர் நம்ம மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்று மீண்டும் ஒரு வாய்ப்பு கூறி நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி தளபதியா நீங்க ரசிகனா வந்து படம் பார்த்திருப்பீங்க. இப்ப சிஎம் வந்து இப்ப முதல்வரா இப்ப படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தளபதியை வந்து இந்த தியேட்டர்ல கடைசியா பாக்குறன்ற ஒரு ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இல்ல. ஏன்னா அவர் வந்து டெய்லி ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்காரு. டிவில சரி, வாட்ஸ்அப்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி, ஊடக டெய்லி வந்துட்டு இருக்காரு. ஆனா மக்களுக்கு ரசிகரா நான் உணரும் போது சாதாரண மக்களா ஒரு 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 உறுப்பினரா நான் பார்க்கும்போது டெய்லியும் பாக்குறேன். ஆனா ரசிகனா நான் பார்க்கும்போது இதை கடைசியா நான் பார்க்கணுன்ற போது எனக்கு ரொம்ப மனவேதனையோட தான் இருக்கிறேன். ஆனா இதை சொல்றேன், எல்லா மக்களுக்கும் சொல்றேன், நல்ல உணர்வோட மனப்பூர்வமான நல்ல தமிழக முதல்வர், நமக்கு நல்ல ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. இந்த 5 வருஷம் இல்லாம நிரந்தரமா இந்த இந்தியா ஃபுல்லா அவர் ஆளணும்னு சொல்லிட்டு எங்களோட விருப்பத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்போ முதலமைச்சரா வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா வந்து ஒரு ரசிகரா திரும்பவும் வந்து ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதாவது ரசிகனா நான் பார்க்கணும்னா நான் சாவர வரைக்கும் அவர் நடிக்கணும் தான் நான் விரும்புவேன். ஆனா அரசியலுக்கு வந்துட்டாரு. மக்களை அதாவது எங்களை வந்து உலகம், அதாவது ரசிகரை எங்களை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி நிஜமா உண்மையே எங்களை மகிழ்ச்சி படுத்துறாரு. அதனால அவர் வந்து நடிக்கிறத விட அரசியலுக்கு வந்து உண்மையான இது கொடுக்கணும்.